Hi students, welcome to Impact IAS Academy. நம்ம Impact IAS Academy TNPSC Group 1, Group 2, Group 2A Prelims எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலோட மெயின் ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா TNPSC Group 1, Group 2, Group 2A Prelims வரக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்குமே யூனிட் 1 சயின்ஸ், யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியாகிரபி, யூனிட் 3 இந்தியன் பாலிட்டி அண்ட் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு. யூனிட் 4 பாலிட்டி கவர் பண்ணுறோம். யூனிட் 5 வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமி வரும். யூனிட் 6 வந்து தமிழ்நாடு சொசைட்டி வரும். சரிங்களா? அப்போ இருக்கக்கூடிய 6 யூனிட்டுக்குமே நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி ஈச் அண்ட் எவரி யூனிட்டுக்கு நம்ம ஒரு புக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இந்த புக்கோட மெயின் ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம படிக்கிறோம். வேற இந்த குரூப் 1 அண்ட் குரூப் 2 சொல்லக்கூடிய இந்த 2 எக்ஸாமுமே டிகிரி பேஸ்ட் எக்ஸாம். ஆமாங்களா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம வெறும் ஸ்கூல் புக்ஸை மட்டும் சார்ந்திருக்க கூடாது, கூடுதலாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அப்போ நீங்க கூடுதலாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் படிப்பதற்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெளியே வந்து கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு கலெக்டிவா ஒரு ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுடைய புக்கை வந்து நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ இந்த புக்கில் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், இந்த புக்கோட கீ மெரிட்ஸ் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்ஸ் நீங்க பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுடைய புக்குடைய ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பாருங்க. இந்த புக்கோட மெயின் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. வாட் இஸ் மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், அதாவது நவீன கால இந்தியாவுடைய முக்கியத்துவம் என்னென்ன இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமா டைம் லைன். ஓகேங்களா? டைம் லைன் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஓவரால் லெசன் படிச்சு முடிச்ச பின்னாடி ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த மாடர்ன் ஹிஸ்டரியில் வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹிஸ்டரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதாவது ஐரோப்பியர்கள் வருகையில இருந்து உங்களுக்கு அப் டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை நீங்க ஒன்ஸ் ரீகால் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கஸ்டமைஸ் பண்ணி டைம் லைன் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வரக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கையும் ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியரா, அதாவது எந்த தகவல்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டுமோ அந்த தகவல்களை கண்டிப்பா ஆட் பண்ணிருக்கோம். இப்ப இதுல இந்த புக்கோட மெயின் ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு தலைப்புமே நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல நம்ம தேடும் போது நிறைய பேஜஸ்ல இருக்கும். ஆமாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க நிறைய புத்தகங்களை தேட வேண்டியிருக்கும், நிறைய ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். பட் உங்களுக்கு கலெக்டிவா இதுல சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு ஹையரார்க்கில அந்த ஆர்டர் வைஸும் மாறாம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், அப்ப இந்தியாவுக்குள்ள வந்த ஐரோப்பியர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஐரோப்பியர்களை பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து எக்ஸ்பான்ஷன், பிரிட்டிஷுடைய மெயின் ஆதிக்கம் எப்படி உருவானது, அதுக்கடுத்து ஆரம்ப கால எழுச்சிகள், ஓகேங்களா, ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்ப கால எழுச்சிகள், சிப்பாய் கழகம், அதுக்கப்புறம் 1857க்கு அப்புறம் வந்த முக்கியமான ரீவோல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரீவோல்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு சமூக சீர்திருத்த இயக்கங்கள், ஓகேங்களா, என்னென்ன இயக்கங்கள் இருக்கோ அந்த 19ஆம் நூற்றாண்டு டைம்ல, ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். ப்ரீ காங்கிரஸ் பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல உங்களுக்கு ஒவ்வொரு லெசனுமே அங்கங்க கொடுத்துருப்பாங்க, ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில இயக்கங்களை பற்றியெல்லாம் நமக்கு பள்ளி பாட புத்தகங்கள தகவல்களே இருக்காது. ஓகேங்களா? சரி, அந்த தகவல் அப்போ உங்களுக்கு அந்த ப்ரீ காங்கிரஸ் செஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீ காங்கிரஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸ் இருக்கு, வங்கமாசிகா, பிரகாஷிகா சபை. நமக்கு ஸ்கூல் புக்ல மெயினா மெட்ராஸ் மகாஜன சபா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன்ஸ்க்கு நீங்க தேட வேண்டியிருக்கும், உங்களுக்கு நீங்க தேட வேண்டியது இருக்காது. இங்க உங்களுக்கு அதை கலெக்டிவாவே ஒரு ஆர்டரா கொடுத்துருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன்ஸ் இருக்கு இல்லையா, முக்கியமான அமர்வுகள் நமக்கு ஸ்கூல் புக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா மேப் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மேப் கொடுத்து எந்தெந்த இடத்துல அந்த செஷன்ஸ் நடந்துச்சோ அந்த இயர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மிதவாதிகள், தீவிரவாதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. நமக்கு போட்டித் தேர்வு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா நமக்கு தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதிகம் உண்டு. பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கப்புறம் லாலா லஜபத் ராய், பாலகங்காதர திலகர், வாவு சிதம்பரனார், ஸோ இவரை பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இதுல கரெக்டிவா கொடுத்துருப்பாங்க. அடுத்து மகாத்மா காந்தியோட எரா இருக்கு இல்லையா, 1915 தொடங்கி 1948 வரைக்கும் மகாத்மா காந்தியோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன செஞ்சிருக்காரு, எந்தெந்த மூவ்மெண்ட்ல அவர் முக்கிய பங்கு வகிச்சிருக்கார், எந்த வட்டமேஜை மாநாட்டில் அவர் கலந்துக்கிட்டார், வட்டமேஜை மாநாடோட சிறப்பம்சம் என்ன, காந்தி இர்வின் பேக்ட் என்ன, காந்தி பூனா உடன்படிக்கை இருக்கு இல்லையா, ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி எதுல எந்த எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட், இந்தியன் நேஷனல் ஆர்மி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அடுத்து லாஸ்ட் ஃபேஸ், ஓகேங்களா, சுதந்திரம் அடையும் போது கடைசி கட்டமாக இருந்த விஷயங்கள். இதுக்கு அடுத்து கம்யூனலிசம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி, பில்லர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. உங்களுக்கு இதுல பாருங்க கூடுதல் அடிஷனலா உங்களுக்கு சில விஷயம் ஆட் பண்ணிருக்கும். இந்த புக்குடைய மெயின் ஃபீச்சர் உங்களுக்கு இதுதான் இருக்கும்.
விமன் லீடர்ஸ், முக்கியமான பெண் தலைவர்கள். சார் எனக்கு பெண் தலைவர்கள் முக்கியமானவங்க யாரும் தெரியல, மூவலூர் ராமமிருகம் அம்மையாரா, கடலூர் அஞ்சலி மலை, வேற யாரை சார் படிக்கணும்? ஸோ அதை உங்களுக்கு கலெக்டிவா உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து விமன் லீடர்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ். ஓவரால் விமன் லீடர்ஸ் இல்லாமல் நமக்கு மெட்ராஸை சார்ந்த பெண் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு எப்பவுமே டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு தெரியும் அன்னிபெசன்ட் அம்மையார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான தமிழக பெண் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களையும் உங்களுக்கு இதுல கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதர் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ், அதே போல தமிழகத்தை சார்ந்த சில முக்கியமான லீடர்ஸ் இருக்காங்க. தென் ஃபைனலி இது அல்லாமல் நீங்க கூடுதலாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தகவல்கள், இது எல்லாமே உங்களுக்கு நம்ம கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுல ரேண்டமா உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு இதுல ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போறேன். சரி, சரி இப்போ இந்த டாபிக் பாருங்க, உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியாவாக கொடுக்குறேன். பாருங்க, எக்ஸ்பென்ஷன் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் சுப்ரமசி இன் இந்தியா. இந்தியாவில் விரிவாக்க கொள்கை, பிரிட்டிஷுடைய விரிவாக்க கொள்கை அப்படின்றத எப்படி இதுல நம்ம கம்பைல் பண்ணிருக்கோம் பாருங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி. அப்ப முதல் விஷயம், பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளாசி போர். அப்ப அந்த பிளாசி போர் வந்து யாருக்கும் இடையில் நடந்தது, எந்த ஆண்டு நடந்தது, அதுக்கப்புறம் அந்த முக்கியமான நிகழ்வு பாருங்க, சிராஜுத்தாவுலா யாருக்கு நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த பேட்டில் வந்து எப்படி நடந்தது, அந்த பேட்டிலோட ரிசல்ட் என்ன, ஓகேலா, ஃபைனலி என்ன நடந்தது. அதே போல பேட்டில் ஆஃப் பக்சார், இந்த பக்சார் போர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ பக்சார் போர்ல யார் யார் தோற்கடிக்கப்பட்டார்கள், பேட்டில் எப்படி நடந்தது, அந்த பேட்டிலுக்கு அப்புறம் நடந்த ட்ரிட்டி ஆஃப் அலகாபாத், ஓகேலா, டாக்ஸ் கலெக்டிங் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க, திவானி வாங்கும் உரிமை, அப்ப அதை வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்ப அந்த விஷயம், அப்ப அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க, அதுல ஷா ஆலம், அப்புறம் திவானி என்றால் என்ன, நிசாமத் என்றால் என்ன, இந்த விஷயங்கள், அதுக்கடுத்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், டியூல் கவர்மெண்ட் எப்படி கொண்டு வந்தாங்க, அனக்சேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடந்திருக்கு, இந்த விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து ஒவ்வொரு போரை பத்தியும், அந்த போரை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ மைசூர் வார் இருக்குன்னா மைசூர் வாரில் ஏற கேட்கறாங்களா, அதுக்கடுத்து யாருக்கும் இடையில் நடந்துச்சுன்னு கேட்கறாங்களா, இல்ல இன்கேஸ் அதோட போருடைய முடிவுல ட்ரிட்டி சைன் பண்ணாங்களா, அந்த ட்ரிட்டினா என்ன. இப்போ கர்நாடகா வார், முதலாம் கர்நாடகா வாரோட முடிவில் என்ன ட்ரிட்டி சைன் பண்ணாங்க, செகண்ட் கர்நாடிக் வார்ல என்ன சைன் பண்ணாங்க, தேர்ட் கர்நாடிக் வார்ல என்ன சைன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதை உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்களோ அதை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் மைசூர் வார் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் மைசூர் வாரோடைய தீம் கோர்ஸ் எல்லாமே கிளியரா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ட்ரிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஹைலைட் பண்ணி, அந்த ட்ரிட்டி ஆஃப் மெட்ராஸ் நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப the conquered territories to be restored to each, mutual assistance should be given. அடுத்து கான்சிக்வன்ஸ், இந்த போருடைய கடைசி கட்ட விளைவு என்ன. இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்லயுமே எக்ஸாம்ஸ் ஆஸ்பெக்ட்ல நீங்க என்ன படிக்கணும். நமக்கு ஒரு விஷயம் தெரியணும் சார், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுறதா இருந்தால் நமக்கு முதல் விஷயம் வாட் டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி, ஆமாங்களா. ஸோ எந்த தகவலை படிக்கணும், எந்தெந்த தகவல்களை எங்க படிக்கணும் தெரியணும். ஸோ அப்போ உங்களுக்கு நமக்கு ஆல்ரெடி நம்ம வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம், எங்கெங்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பட் நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, இந்த ஸ்கூல் புக்ஸ்ல வந்து நிறைய லெசன்ஸ் இருக்குங்க சார், என்னால படிக்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்கன்னா லெசன்ஸை ஸ்கிப் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இதுல ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வரக்கூடிய முக்கியமான தலைப்புகள் எல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம். இந்த மெட்டீரியல் பத்தி உங்களுக்கு கூடுதல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. இந்த புக்கை பத்தி உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 1, ஓகேங்களா, குரூப் 2 எக்ஸாம்ஸ் நல்ல வேகன்சி இருக்க போகுது. அடுத்து கன்சிக்யூட்டிவா உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம்ஸும் வரப்போகுது. ஸோ குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கும் இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம ஒன்ஸ் கிளியர் பண்ணணும்னா மினிமம் நமக்கு ஒரு 2 to 3 months முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஸோ அப்ப நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதாக இருந்தால் வித் எய்ட் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் சக்சஸ். இன்கேஸ் உங்களுக்கு இந்த புக்கு சம்பந்தமா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது இந்த புத்தக செட் உங்களுக்கு டோட்டல் புக்கு செட் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. Hi UPSC and TNPSC aspirants. I'm happy to announce that we are launching a new UPSC and TNPSC batch 2 for the year 2026 from July 3rd week onwards. இது ஒரு யூனிக், highly focused and personalized batch இருக்க போகுது. இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டியே it is going to be a super 30 batch. Our vision is simple. Not just teaching, transforming each and every aspirant into an officer. ஆமாங்க, only 30 students இருக்க போறதுனால they will be getting full attention, personalized mentoring and regular feedbacks. இந்த course both online as well as offline ல provide பண்றோம். To get admission in our Super 30 batch as well as to avail up to 50% scholarship, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.